காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது எதெல்லாம் பார்க்க கூடாது, யாரை பார்க்கலாம், எதை பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நாம எவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருந்தாலோ, ஒரு கவலையில இருந்தாலோ, தூங்கி காலையில எழுந்திருக்கும் போது நம்மளுடைய மைண்ட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் அந்த ஒரு கவலைகள் மறந்த நிலையில தான் நம்மளுடைய மைண்ட் இருக்கும். அப்போ அந்த நேரத்துல காலையில எழுந்திருக்கும் போது எந்த விஷயங்களை நாம பார்க்குறோமோ அன்றைய பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்தையோ, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயத்தையோ, ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயத்தையோ, செல்வ செழிப்பை தரக்கூடிய விஷயங்களையோ பார்க்கும்போது நமக்கு அன்றைய பொழுது ரொம்ப வெற்றிகரமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம தூங்கி காலையில எழுந்திருக்கும் போது அப்போ பாம்பு, பூனை, செருப்பு, விளக்கமாறு, சாம்பல், உலக்கை, முரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம காலையில எழுந்திருச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு நல்லது நடக்காம கெடுதல் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எதெல்லாம் பார்க்கலாம் இப்ப காலையில தூங்கி எழுந்திருச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாமரைப்பூ, தங்கம், தீபம், சூரியன், புகை இல்லாத நெருப்பு, கன்றோடு கூடிய பசு, சந்தனம், கடல், வயல், சிவலிங்கம், முகில் சூழ்ந்த கடல், வலது உள்ளங்கை, மனைவி, மிருதங்கம், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அன்னைக்கு நமக்கு கண்டிப்பா நன்மை நடக்கும், வெற்றி அடையலாம் அப்படின்றது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுல நாம காலையில தூங்கி எந்திரிக்கும் போது கண்ணாடி பார்த்து, அதாவது கண்ணாடி பார்க்கும்போது நம்மளுடைய முகத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படி கண்ணாடி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஞானம் கிடைக்குது, அறிவு பெருகுது, வீரிய விருத்தி கிடைக்குது, சர்வ வசியமும் கிடைச்சு நாம நினைச்ச எல்லாமே நமக்கு நடக்கக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹாப்பியாவும் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். அதாவது மைண்டும் சரி, நம்மளோட லைஃப்பும் சரி ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இந்த கண்ணாடி பார்த்துட்டு வரும்போது. இது எல்லாமே எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா புராதன நூல்கள்ல சொல்லப்பட்ட குறிப்புகளை எடுத்து நம்மளுடைய சித்த மருத்துவ நூல்கள் நோயில்லா நெறியில எடுத்து சொல்லியிருக்கு. காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது நம்ம பார்க்குற விஷயங்கள் பாசிட்டிவானதா இருக்கணும். அதாவது மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும், ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும், செல்வ செழிப்பை தரக்கூடியதாகவும், அதாவது இப்ப தாமரைப்பூ, கன்றோடு கூடிய பசு, தீபம், தங்கம், சிவலிங்கம், இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு செல்வ செழிப்பு அதிகமாகுது. ஸோ அதே போலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம காலையில எழுந்திரிச்சோன்னு பார்க்கும்போது பாசிட்டிவா இருக்கும்போது நம்மளுடைய மைண்டுக்கு ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்குது. மைண்ட் ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அன்றைய பொழுது நமக்கு தேவையான அத்தனை விஷயம் நமக்கு நல்லபடியா நடக்கும், நமக்கு தேவையானது கிடைக்கும், வெற்றிகரமாகவும் அமையும்.